நெறைய நாள் ஆச்சுங்க. ஒரு லாங் வீடியோ போட்டு. இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு லாங் வீடியோவா தான் வந்திருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சொரக்கா ஹார்வெஸ்ட் பண்ற வீடியோ போட்டிருந்தேன். வீடியோனா ஷார்ட்ஸா போட்டிருந்தேன். அதில கமெண்ட்ல ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க. இந்த சொரக்கா பக்கத்தில நிக்கிற ஒரு சின்ன சின்ன இலையா இருக்கிற செடி என்ன செடின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் கமெண்ட்ல ரிப்ளேயும் பண்ணல இதுவர. சாரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப அவங்களுக்காயிட்டு உள்ள ஒரு வீடியோ தான் இதுன்னு நீங்க நெனச்சுக்கோங்க. இது நமக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது பார்க்குற பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மூலிகை தான் அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த சுரக்கா பக்கத்தில நின்ன சின்ன இலை உள்ள செடி இதுதான். இதுதான் அது பக்கத்தில நின்னுச்சு எனக்கு. தெரிஞ்சு இந்த செடி தான் சின்ன இலையா இருக்குது. இது ஒரு மூலிகை செடிங்க. 60ஆம் மூலிகை செடி. இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. அது தெரிஞ்சு தான் நான் வச்சேன், மாடி தோட்டத்தில. ஏன்னா, பசங்க இருக்க வீட்லலாம் இது தேவைன்னு சொல்லிட்டு, அந்த டைம் என் பையன் எல்லாம் சின்னதா இருக்கக்கூடிய டைம் நான் வச்ச செடி இது. இப்போ என் மாடி தோட்டத்தில இருக்கு. இந்த செடியில ஒரு வாசனை வருங்க. இது செடி நம்ம தண்ணி ஊத்தக்கூடிய டைமே அத டச் பண்ணிட்டோன்னா ஒரு வாசனை வரும். இது நான் ஒரு மண் சட்டியில தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வச்சிருந்தது பெரிய செடியா இருந்துச்சு. அப்ப நெறைய விதையெல்லாம் விட்டுச்சு. அந்த விதையெல்லாம் நான் சேர்த்து வச்சு ஒரு டைம் நான் விதை ஷேர் பண்ணக்கூடிய டைம் நெறைய பேருக்கு குடுத்துருக்கேன். அப்போ அவங்களுக்கு தெரியல. இது 60ஆம் மூலிகைன்னா என்னன்னு அவங்க நெறைய ஃப்ரெண்டுங்களுக்கு தெரியல. அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதும் தெரியல. எனக்கும் தெரியல. நான் இந்த பெங்களூர்ல வந்த பிறகு தான் நானும் இத கத்துக்கிட்டேன். இது குழந்தைங்க இருக்க வேண்டிய வீட்ல கண்டிப்பா வைக்க வேண்டிய செடிங்க. இது இந்த குழந்தைங்களுக்கு இருமல், கோல்டு எல்லாம் வருது பார்த்தீங்களா? அந்த டைம் இத வெள்ள துணியில கெட்டி பசங்க கையில கெட்டி குடுப்பாங்களாம். அது அங்க முகத்துல வச்சு தேய்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டைம் இந்த வாசனை போய் அந்த குழந்தைங்களுக்கு அந்த கோல்ட் எல்லாம் கம்மி பண்ணும், இருமல் எல்லாம் கம்மி பண்ணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேண்டியே தான் நான் மெயினா அந்த செடிய நான் வளர்த்தது. ஏன்னா பசங்க இருக்கக்கூடிய வீட்ல வைக்கணும்னு சொல்லிட்டாங்களா, அதனால வச்சிரலான்னு. ஆனா இதுல வர ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. ஆனா இதோட மருத்துவ குணம் ஆனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு வச்சேங்க. அதுல பூச்சி தாக்கல் வந்திருக்கு. அதான் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஆனா நெறைய பேர் சொல்றது என்னன்னா, இந்த செடி வச்சா பூச்சி எதுவும் வராது. அ மெயினா பாம்பு வராதுன்னு சொன்னாங்க. அ ஆனா பெங்களூர்ல நான் பாம்பு எதுவும் பார்த்ததில்ல. நான் இருக்கிற இடத்துக்கிட்ட இதுவரை பார்த்ததில்ல. ஆனா வராதுன்னு சொல்றாங்க. ஆனா பூச்சி வராதுன்னு சொன்ன செடியில மாவு பூச்சி வந்திருக்கு பார்த்தீங்களா? மருந்து வேப்பெண்ணெய் அடிக்கணுங்க. நெறைய செடியெல்லாம் வச்சிருக்கேன் பக்கத்துல. அதனால வந்திருக்கலாம். ஆனா வந்திருக்கு அந்த மாவு பூச்சி. அதுல எறும்பு நெறைய இருக்குது. நம்ம ஏதாவது பண்ணணும். இத நான் மாடி தோட்டத்தில வச்சிருக்கனால, எனக்கு என்ன யூஸ்ஃபுல்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பசங்களுக்கு கோல்டு, இருமல் இப்படி வரக்கூடிய டைம் நான் என்ன பண்ணுவேன்னா, கசாயம் பண்ணக்கூடிய டைம் மாடி தோட்டத்தில என்ட்ட நெறைய செடி இருக்கு, மூலிகை செடிங்க. துளசி இருக்கு, தும்பை இருக்கு, அம் அதே மாதிரி கற்பூரவள்ளி இருக்குது, வெத்திலை இருக்குது, அ எ அதுக்கு கூட இஞ்சி, 1 பல்லு பூண்டு, 4, 5 மிளகு, இதெல்லாம் வச்சு தான் தட்டி நான் குடுக்குறது பசங்களுக்கு. துளசி இலை எல்லாம் நெறைய இருக்குது. நெறைய 1, 2 இலைங்கலாம் நான் விட்டுருப்பேன். எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துகிட்டு, நான் வந்து இடிச்சு, அத புழிஞ்சு, அந்த ஒரு 2 ஸ்பூன் வச்சு பசங்களுக்கு ஊட்டி விட்டுருவேங்க. அந்த கோல்டு டைம் நான் குடுத்துருவேன். பச்சையாவே நான் குடுத்துருவேன். கொதிக்க வச்சு கசாயம் மாதிரி கொஞ்சம் வெல்லம் போட்டும் குடுக்கலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் தன்மை இருக்கும். கொஞ்சம் காரமாவும் இருக்கும். இஞ்சியும் போடுவோம். நம்ம அந்த பெப்பரும் போடுறோம் பார்த்தீங்களா? அதனால கொஞ்சம் ஸ்வீட் போட்டு குடுத்தாலும் அதுவும் நல்லது தான். அப்படியும் பண்ணலாம். நான் பச்சையாவே குடுத்துருவேன். இது எப்படி வளரும்னா, விதை மூலம் வளருங்க. அதான் நான் காமிக்கிறது. இது வேற ஒரு செம்பருத்தி பாட்டுல தானே விதை விழுந்து வளர்ந்துருக்குது. அ இந்த விதை விழுந்து வளர்ந்தத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த விதைய சேகரிக்க தொடங்குனேன். ஏன்னா, இது விதையில வளருதுன்னு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எடுத்துட்டு வந்து நட்டது ஒரு கட்டிங் மூலம் தான் நட்டேன். அதுவும் என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்து நட்டேன். அவங்க குடுத்தது. பசங்க இருக்க வேண்டிய வீட்ல இருக்க வேண்டிய செடி இது அப்டின்ட்டு. அதனால இதோட விதைய நான் சேர்த்து வச்சு தான் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணது. விதை மூலம் வளருங்கிறத நான் உங்ககிட்ட கட்டிங் மூலம் வச்சு நல்லா அழகா பெருசாக்கி எடுக்கலாம். இந்த செடிய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இத நான் மாடி தோட்டம் கிளீன் பண்ணக்கூடிய டைம் புடுங்கி போட்டுட்டாரு என் வீட்டுக்காரர். நான் எடுத்து இந்த வாட்டர் லில்லி பாட்ல போட்டு வச்சிருந்தேங்க. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலேயே இருக்கும். ஆனாலும் அந்த செடி அப்படியே இருக்குது. நான் இப்ப அந்த வீடியோ பண்ணக்கூடிய டைம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பார்க்கக்கூடிய டைம் அது அப்படியே இருக்கு. பச்சையாவே இருக்குது. அத எடுத்து ஏதாவது ஒரு செடி பாட்ல நட்டு வைக்கணுங்க. கண்டிப்பா இந்த செடி எங்கேயாவது கிடைச்சா உங்க வீட்லயும் நீங்க நட்டு வைங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா வாசனை கொஞ்சம் இதா இருந்தா கூட நெறைய பேருக்கு இந்த வாசனை பிடிக்கும். 1, 2 பேருக்கு பிடிக்காம இருந்தா கூட இதோட மருத்துவ குணம் நெறைய இருக்கு. சொல்லப்போனா நெறைய இருக்கு. ஆனா நான் 1, 2 வேர்ட்ல நான் முடிச்சுக்கிறேன். சின்னதா தான் வீடியோ எடுத்தேன். அதனால 1, 2லயே நான் முடிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல கேளுங்க. நான் முடிஞ்ச அளவு வீடியோவா போட பார்க்குறேன். அப்படியாவது என்னால ஒரு வீடியோவா சின்னதா போட முடியுமா? நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ம் ம் என்னோட கூட இருந்து வீடியோவும் நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கமெண்ட்ல கேட்ட ஃப்ரெண்டுக்கான பதில சொல்லிட்டேன். இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.